இறை இயேசுவில் எனக் அன்பார்ந்தவர்களே, நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக. இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். நம் ஆண்டவரின் வார்த்தையோ என்றென்றும் நிலைத்திருக்கும். இவ்வார்த்தையே உங்களுக்கு அறிவிக்கப்பட்ட நற்செய்தி. இறை இயேசுவில் எனதருமை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன். இன்றைய புனிதர்களாம் புனித அல்போன்ஸ் மரிய லிகோரியிடம் நமக்காக இறை இயேசுவிடம் பரிந்து பேசி இந்த ஆகஸ்ட் மாதத்தின் முதல் நாளிலே தேவையான மாபெரும் இரக்கத்தை நமக்கு பெற்றுத் தரும்படி ஜெபித்துக் கொள்வோம். இன்று ஆகஸ்ட் மாதம் 1ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. அனைவரும் இந்த மாதத்தை ஆண்டவரின் திருப்பாதத்திலே ஒப்படைத்து ஒரு நிமிடம் ஜெபித்துக் கொள்ளுங்கள். இந்த முதல் நாளில் இந்த 2025ஆம் ஆண்டின் 7 மாதங்களை நாம் கடந்து வர, இனிதே நடந்து வர உதவிய இயேசுவுக்கும் தாய் மரியாளுக்கும் மனமார நன்றி பலிகளை எடுத்து சமர்ப்பியுங்கள். தேவைகளை சந்தித்த நேரங்களை எண்ணி அந்த சமயங்களை நினைத்து பார்த்து நன்றியோடு இயேசுவை துதியுங்கள். அந்த அருமையான இயேசு இனி வரும் நாட்களையும் எந்த தீங்கும் நேரிடாமல் நல்லபடியே வழி நடத்துவார் என்று விசுவாசியுங்கள். இன்றைய வசனம் கூறுகிறது, ஆண்டவரின் வார்த்தை என்றென்றும் நிலைத்திருக்கும். இவ்வார்த்தையே உங்களுக்கு என இந்த ஆகஸ்ட் மாதத்தில் அருளப்பட்ட நற்செய்தி. மாதத்தின் முதல் நாளிலே ஆண்டவர் இயேசு என்ன கூறுகிறார்? என்னோடு என்ன பேச போகிறார்? ஏதாவது நல்ல செய்தியை இயேசு கொடுக்க மாட்டாரா என்று எதிர்பார்ப்போடு இருக்கும் என் மகளே, என் மகனே, உன்னிடம்தான் நான் பேசுகிறேன். என் வார்த்தையில் இது நல்லது அது கெட்டது என்று எதுவுமே இல்லை. என் வார்த்தை ஒவ்வொன்றுமே ஒரு நற்செய்திதான். அதற்கு ஒரு நாளுமே அழிவே கிடையாது. அது நிறைவேறாமல் என்னிடம் ஒரு நாளும் திரும்பாது. அது ஆபத்து காலத்தில் உனக்கு துணையாயிருக்கும். தேவையின் நாட்களில் நிறைவை தரும். தனிமையின் தளர்வில் சோகத்தில் உனக்கு ஆறுதலாயிருக்கும். உனது ஆசைகளை எண்ணங்களை அறிந்து உன்னை ஓர் தாயைப் போல வசனமானது தேற்றும். எனவே உன்னால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அந்த வார்த்தைகளை தேடி தேடி படி. அது எதற்கு சமம் தெரியுமா? விலை உயர்ந்த முத்துக்களை தேடி தேடி சேர்ப்பதற்கு சமம். அப்படி நீ வார்த்தையை தினமும் ஆசையாய் தேடி விவிலியத்தை திறந்து படிக்க அமரும்போது உன் மனதை தொடும் வார்த்தையை, எந்த வார்த்தை உனக்கு சட்டென்று உன் மனசாட்சியை எழுப்புகிறதோ அந்த வார்த்தையை தினமும் ஒரு நோட்டு போட்டு எழுதி வையுங்கள். உதாரணமாக, மகிழ்ந்து களிகூறு. அடுத்தது, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நீ எனக்கு மிகவும் பிரியமானவன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு. கர்த்தராலே ஆகாத காரியம் என்று ஒன்றுமில்லை. கர்த்தராலே அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும். நீங்கள் இப்போது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார். தடைகளை நீக்கி போடுகிற இயேசு உங்களுக்கு முன்பாக போகிறார். இப்போது இந்த குறைந்த நிமிடங்களிலே நான் எத்தனையோ அருமையான வசனங்களை சொல்லிவிட்டேன். இப்படி எந்த வசனம், எந்த வாக்குத்தத்தம் உங்கள் மனதை தொடுகின்றதோ அதை எழுதி வைத்து அதை விசுவாசித்து செபியுங்கள். இப்படி எத்தனையோ வாக்குத்தத்த வசனங்கள் விவிலியத்தில் உண்டு நண்பர்களே. இதில் ஒன்று மட்டும் அல்ல, அத்தனையுமே நம் ஆண்டவர் இயேசுவின் வார்த்தைகள் தான். அவர் எழுதி வைத்த வசனங்கள் தான். சோகத்தில், ஏக்கத்தில், அச்சத்தில் எடுத்து வாசித்து கை வைத்து முழு நம்பிக்கையோடு ஜெபியுங்கள். உங்கள் ஜெபங்கள் நிச்சயம் கேட்கப்படும். அவை என்றென்றும் நிலைத்திருக்கும் வார்த்தைகள் அல்லவா? உங்களுக்கு அறிவிக்கப்பட்ட நற்செய்தியை யாராவது மறந்து போவார்களா? நிச்சயம் இல்லை. பசுமரத்தாணியைப் போல மனதில் பதிய வையுங்கள்.
சொல்லி சொல்லி அன்றாடம் அன்றாடுங்கள். அது அப்படியே நன்மைக்கு ஏதுவாய் உங்கள் வாழ்க்கையில் நடப்பதை இந்த ஆகஸ்ட் மாதத்திலே பார்ப்பீர்கள். இந்த புதிய மாதத்தில் மகிழ்ச்சி, அமைதி, செழிப்பு பெருக, சோதனைகளில் இயேசு துணையாக நிற்க உதவி கேளுங்கள். என் குடும்பத்தை, நண்பர்களை எல்லா நலன்களாலும் நிரப்பும் இயேசுவே, உமது வார்த்தை வெளிச்சமாக இருந்து எங்களுக்கு வழிகாட்டட்டும் என்று ஜெபிக்கலாமா? இயேசுவே, உமது வார்த்தை என்றென்றும் நிலைத்திருப்பது போல எனது ஆன்ம வாழ்வை துளிர்விட செய்யட்டும். வார்த்தை அதுவே எங்களுக்கும் அறிவிக்கப்பட்ட நற்செய்தி என்பதை நாங்கள் உணர்ந்து உமது வசனத்தை தினமும் ஆசையாய் படித்து உமது கட்டளைகளின்படி வாழ முயற்சித்து அதன் ஆசீர்வாதங்களை இந்த ஆகஸ்ட் மாதத்திலே சொந்தமாக்கிக் கொள்ள உதவும் இயேசுவே. இந்த மாதம் முழுவதும் உமது கிருபை எங்களை விட்டு விலகாமல் இருக்கட்டும். மனிதர்களாகிய எங்கள் மத்தியில் கடவுளாகிய நீர் பரிசுத்தராய் வாசம் செய்கிற, பாதுகாக்கிற கிருபைக்காக நன்றி இயேசுவே. ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம். ஆமேன். ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள். நன்றி.